ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, இந்த இருக்க இந்த தியரி எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை குழப்ப விரும்பலை. ஷார்ட்டாக டெஃபனிஷன் வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதிலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த கான்செப்டை வச்சு நீங்களே இந்த தியரியை வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? பாருங்கள், டெஃபனிஷன் தனியாக எடுத்து எழுதிருக்கேன். இங்கே இந்த டெஃபனிஷன் இந்த அதுக்கான எக்ஸாம்பிள் தெரிஞ்சாவே உங்களுக்கு ஓவராலாக காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஃபஸ்ட் டெஃபனிஷன் பாருங்கள். Let f from a tends to p and g from b tends to c be two function. Then the composition of f and g denoted by c composition f is defined as the function c composition f of x equal to c of f of x for all x belongs to a. இந்த டெஃபனிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. நம்ம வந்து இந்த வெறும் ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன டெஃபனிஷன் பார்த்துருவோம் அப்படின்னா, இப்போ ஏ இன்புட்டாக இருக்கும், பி வந்து அவுட்புட். ஓகேவா? இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்னென்னா, நம்ம ஏ டென்ஸ் டு பி இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ஏ இன்புட் கொடுக்கும்போது நமக்கு பி அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டை வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஆன்சரை இது வச்சு தான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதாவது எஃப்க்கு வர இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் கிடைக்கிற நம்ம அவுட்புட்டை வந்து ஜி ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் இதோட மீனிங்கு. வேறு இதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து எஃப் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வர்ற அவுட்புட்டை வந்து சி ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. நீங்களே பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போயிடுது, சி ஃபங்க்ஷன் வந்து பிலேருந்து சிக்கு போயிருக்கு. அந்த வர்ற ஆன்சர், அதாவது வர்ற அவுட்புட்லேருந்து சிக்கு வந்து மேப் ஆகிருக்கு. ஓகேவா? இப்படி தான் டூ ஃபங்க்ஷன் வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த காம்போசிஷன் ஆஃப் இந்த எஃப்ஐஜியும் நம்ம காம்போசிஷன் சொல்லணும் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும்னா சி காம்போசிஷன் எஃப். ஓகேவா? இஸ் டிஃபைன் அஸ் இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, சி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? சரியா? இப்போ வந்து ஓவராலாக இந்த டிஃபரன்ஷியல் என்னென்னா, நம்ம எஃப்க்கு அது ஏலேருந்து பிக்கு ஒரு மேப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். நம்ம கிடைக்கிற அவுட்புட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதுதான் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ ஏ செட் எடுக்கிறோம், பி செட் எடுக்கிறோம், சி செட்டு. இந்த ஏலேருந்து பிக்கு போகிற இந்த ரிலேஷன் வந்து நம்ம எஃப் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறோம். இந்த பிலேருந்து சிக்கு போகிற ரிலேஷனை வந்து சியா, அதாவது சி ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறோம். அதாவது இப்போ எக்ஸ்லேருந்து நமக்கு வந்து பிக்கு போது நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து எஃப் ஃபங்க்ஷன். இப்போ இதிலேருந்து இங்கே போகிறது சி ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸில் ஏவை நம்ம எக்ஸை இன்புட்டாக கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்குது. இந்த வர்ற ஆன்சர், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இங்கே சிக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ வந்து ஏலேருந்து ஏ செட் ஃபஸ்ட் எடுக்கிறோம், ஏ செட்லேருந்து பி செட்டுக்கு போகுது. அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து சி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து எஃப் ப்ளஸ் சி, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணுறது தான் சி ஆஃப் எஃப். ஓகேவா? இதிலேருந்து இப்படி கம்பைன் பண்ண இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணுறது தான் சி காம்போசிஷன் எஃப், அதாவது ஜிஎஃப். ஓகேவா? அதான் அந்த டயக்ராமில் ஓவராலாக புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஃப் ஜி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது தான் ஜிஎஃப். அதான் சி காம்போசிஷன் எஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சம் எக்ஸாம்பிள்ஸோட. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.